ஹலோ வீவர்ஸ், விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது வருகின்ற புரட்டாசி மாதமானது கிட்டத்தட்ட 100 வருடத்திற்கு பிறகு மீண்டும் சில கிரகங்களுடைய மாற்றங்களோடு 2 கிரகணங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்பட போகிறது. இதன் விளைவாக தான் விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை அவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த திருப்பங்களானது விருச்சிக ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா, உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறதா, இல்லை என்றால் மேலும் அதீதமான பிரச்சனைகளை உருவாக்கி தரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமானது பிறக்கும் போது சில கிரகங்களுடைய மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படுவது இயற்கையான ஒரு நிகழ்வு தாங்க. இருந்தாலுமே இந்த புரட்டாசி மாதத்துல இதோடு சேர்ந்து 2 கிரகணங்களும் ஏற்பட போகிறது. அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி சந்திர கிரகணமும் அதனைத் தொடர்ந்து 15 நாட்களுக்கு உள்ளாகவே அக்டோபர் 2ஆம் தேதி சூரிய கிரகணம் என்று அடுத்தடுத்து இந்த புரட்டாசி மாதத்துல 2 கிரகணங்களும் ஏற்பட போகிறது. இதையெல்லாம் வைத்துதான் விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்களும் கணிக்கப்பட்டு இருக்குங்க. பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே கலவையான பலன்களை பெற்றுக்கொண்டு இருக்கீங்க. தொழில் ரீதியாக நீங்களும் பல புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு தாங்க இருக்கீங்க. அந்த முயற்சிகளுக்கு ஏற்ப ஒரு 100% முழுமையான லாபமானது உங்களுடைய கைக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாலுமே ஓரளவுக்கு ஒரு 50% பார்த்தீங்கன்னா அதற்கான நன்மைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சிட்டு தாங்க இருக்கிறது. இன்னொரு பக்கம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருந்த ஒரு சில விஷயங்களானது நினைவாகி கொண்டே இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியமானது கிடைத்து இருந்திருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, வீடுகளில் சில சுபமான விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா சுப காரியங்களையும் செய்து நடத்தி வைத்திருப்பீர்கள். ஸோ இது மாதிரியான பல நல்ல விஷயங்களும் நடந்திருக்கலாங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தான் வரப்போகின்ற இந்த புரட்டாசி மாதத்துல 2 கிரகணங்களுடைய அடுத்தடுத்த நிகழ்வின் மூலமாக இனியாவது இன்னுமே அதிகமான நல்லது நடக்க போகுதா, நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கான பலனானது தொழில் ரீதியாக உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். மேலும் விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுடைய ஆசையால் உங்களுக்கு நீண்ட ஆயுள் பலம், ஆரோக்கியம் மற்றும் செல்வம் இந்த 3மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக கிடைக்க ஆரம்பிக்குங்க. புரட்டாசி மாதம் ஆரம்பித்ததுல இருந்து முடியும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே காலையில் இந்த திருமந்திரத்தை அட்லீஸ்ட் ஒரு 3 முறையாவது உச்சரித்துட்டு அன்றைய நாளை தொடங்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களானது ஏற்படுவதை நீங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 17/9/2024 புரட்டாசி மாதமானது பிறக்க போகிறது. அதனைத் தொடர்ந்து 16/10/2024 வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் கிரகணங்களும் நிகழப்போகுதுங்க. ஸோ இதையெல்லாம் வைத்து தான் விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கலாம் அப்படின்னு ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதமானது ஓரளவுக்கு சாதகமான மாதமாக அமைய போகிறது. ஏனென்றால் இந்த மாதம் உங்களுடைய நிதி நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க போவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே நிறைய முயற்சிகளை தொழில் ரீதியாக போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட முயற்சிகளுக்கு ஏற்ப நிதி ரீதியான ஆதாயமானது இப்போது கைக்கு சாதகமாக கிடைக்க போகிறது. மாதத்துடைய முதல் பாதி நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க கொடுங்க. உங்களுக்கு அதிக பணமானது கைக்கு வந்து சேரக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இருப்பினுமே இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் செலவுகளானது வேகத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 5 நாளில் நீங்கள் அதீதமான லாபத்தை பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த லாபத்தை சரி செய்யக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா செலவுகளானது அடுத்த 15 நாட்களில் உங்களுக்கு வரலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா ரொம்பவே அதிகமாக பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரமான செலவுகள், அதே போல பார்த்தீங்கன்னா சில தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையும் செய்திடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைங்க. ஏன்னா பணம் அப்படிங்கிறது எப்போது வேண்டும் என்றாலும் நமக்கு தேவைப்படலாம். எந்த நேரத்தில் எப்படி நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. திடீர்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பணம் தான் தேவைப்படும். ஒரு ஹாஸ்பிட்டல் போக
போகணும்னா நமக்கு பணம் தான் தேவைப்படும். திடீர்னு ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் பழுதாயிருச்சுன்னா அதை நம்ம சரி செய்து கொள்வதற்கு பணம் தேவைப்படும். ஸோ பணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணம் அதிகமாக கையில் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை செலவு பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நமக்கான செலவு எவ்வளவு அப்படிங்கிறத அதை நீங்கள் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மீதம் இருக்கக்கூடிய பணத்தை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைங்க. இந்த மாதத்தில் நீங்கள் இது சொன்னது போல் எந்தவித செலவுகளுமே எனக்கு வரலங்க, அந்த பணம் அப்படியே தாங்க இருக்குது அப்படின்னா அதில் வேணால் ஒரு 50%, அதாவது உங்ககிட்ட ஒரு 4000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 50% எடுத்து நீங்கள் வந்து ஒரு 2000 ரூபாய் எடுத்து உங்களுடைய சில தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம், ஆடை வாங்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 50% இருக்கும் இல்லையா, 2000 ரூபாய், அதை நீங்கள் சேமித்து வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா எப்போது வேண்டுமென்றாலும் செலவுகள் வரும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம திட்டமிட்டு நம்ம குடும்ப வாழ்க்கையை வந்து நடத்தணுங்க. அப்போது தான் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ம யார்கிட்டையும் கடன் வாங்காமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வைத்தே நம்ம பார்த்தீங்கன்னா சிறப்பாக வாழலாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன திட்டமிடல்களுடன் வாழ்க்கையை நடத்தும் போது சில நெருக்கடிகளை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு தொழில் சம்பந்தமாக பேசினால் உத்தியோகத்தில் நல்ல தீர்வானது கிடைக்குங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவை நீங்கள் சில முயற்சிகளை எடுக்க வேண்டியதாக இருக்கக்கூடுங்க. சில நேரங்களில் நீங்கள் கடினமாக உழைத்தீங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ப உங்களுடைய மேலதிகாரிகளுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் போன்ற பல நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்கள் மீது கோபப்படக்கூட வாய்ப்புகள் இருக்கு என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு சில விஷயங்களை செய்யாதீங்க. எப்போதுமே மேலதிகாரிகள்கிட்ட நான் அன்பை மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கேன், அவங்க கிட்ட இருந்து ஒரு நன்மதிப்பை நான் பெற்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு சில விஷயங்களை தவறாக செஞ்சிடாதீங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து சில கோபத்தையும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயங்களில் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நம்பிக்கையானது உங்களுக்கு சவாலாகவே இந்த காலகட்டத்தில் இருக்க கொடுங்க. எனவே அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கையில் தாங்க இருக்கு. சில இடங்களில் பொறுப்போடு நடந்துக்கோங்க, அஜாக்கிரதை வேண்டாங்க. வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பலவிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க. காதல் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு பிறகுமே அன்பின் ஒரு பகுதி உங்களுடைய உறவை தக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. திருமண வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் மகிழ்ச்சியை அடையலாம். அவர்களுடைய வாழ்க்கை துணையுடன் நல்ல சகவாசத்தை பெற்றுக்கொள்ளலாங்க. மேலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதம் தொடக்கத்தில் சவால்களை கொண்டு வருவது மற்றும் உங்களுடைய கவனமானது சிதறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ நீங்கள் எந்தவித விஷயங்கள்லையும் கவனத்தை சிதற விடாமல் படிப்பு ஒன்று தான் நமக்கு முக்கியம். அந்த படிப்பு இருந்தால் மட்டும்தான் நாம் எதிர்பார்த்த ஒரு நல்ல வாழ்க்கையை நம்முடைய எதிர்காலத்தில் நாம் வாழ முடியும். அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அதற்காக மட்டுமே நீங்கள் செயல்படுங்க. அதற்காக மட்டுமே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எதிர்பார்த்து காத்து இருங்க. உங்களுக்கு நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க. ஸோ வேறு எந்த சிந்தனைகளும் மனதில் வேண்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு படிப்பு 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 இந்த ஒரு விஷயங்களில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. அப்போது தான் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணோடு நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரிகள் போகலாம், இல்லை என்றால் வேலை செய்வதற்கான இடத்திற்கு போகலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. மேலும் மாத தொடக்கத்தில் வெளியூர் செல்ல விரும்பியவர்கள் வெளியூர் சென்று அங்கு பல வகையான ஆடம்பரங்கள் கிடைக்க கொடுங்க. மேலும் இந்த மாதம் புதிய வாகனம் இல்லைனா விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கான யோகமும் பார்த்தீங்கன்னா இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் பணம் சேமித்து தாங்க வச்சுருக்கேன், இது எக்ஸஸாக வந்த பணம் தாங்க அப்படின்னா வேணால் நீங்கள் வந்து தாராளமாக வண்டி வாகனம் வாங்கலாம். இல்லை என்றால் இப்போது தாங்க நான் கொஞ்சமாக சேமித்து வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த பணத்தை செலவு பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. அதுதான் இன்னுமே உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. மொத்தத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கலவையான பலன்களை பெறக்கூடிய வகையிலேயே இந்த ஒரு புரட்டாசி மாதமானது அமைய போகிறது. மேலும் கிரகண நாளில் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய தலையில் அருகம்புல்லை வைத்து குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து மஞ்சத்தூள் கல்லுப்பு கலந்து குளித்துடுவாங்க. இதன் மூலமாக கிரகண தோஷங்கள் ஏதாவது ஏற்பட்டு இருந்தால் அது எல்லாமே உடனடியாக நிவர்த்தி பெற ஆரம்பிக்குங்க. இந்த எளிமையான விஷயங்களை செய்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபாடு செய்து கொண்டு 6 நெய் தீபத்தை
தீபத்தை ஏற்றி வைத்து வெற்றிலையோடு ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது தன்னால் அமைய ஆரம்பிக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.